We support Vijay sir. We support Vijay sir. விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. எப்படி உங்களோட ஆதரவு அவருக்கு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. எதனால இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதுல அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா நல்லா இருக்கும்னு என் மைண்ட் தோணுது. சரி, இன்னைக்கு நீட் எக்ஸாம்க்காக விஜய் குரல் கொடுத்திருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? நாங்களும் சப்போர்ட் பண்றோம். இப்போ அனிதால இருந்து நிறைய பேர் வருஷம் நிறைய பேர் டெத் ஆகிட்டே தான் இருக்காங்க. கரெக்டான கேள்வி தானே விஜய் கேட்கறது. சார் வணக்கம் சார். வணக்கம். நம்ம திமுக ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் ரத்து பண்ணலை. இப்போ கேட்டால் இதுக்கு மத்திய அரசு தான் பண்ணணும், மாநில அரசு பண்ண முடியாது அப்படின்றாங்க. இதை பற்றி விஜய் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. உங்கள் கருத்து என்ன சார்? என்னோட கருத்துன்னு சொல்கிறதுன்னா, எல்லா கவர்மெண்ட்டுமே மாற்றி நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம்னு சொல்கிறாங்களே தவிர யாரும் இது வரைக்கும் பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல. போராட்டங்கள் நடக்குதே தவிர அதுக்கான தீர்வு இது வரைக்கும் கண்டதாக எதுவும் தெரியல. இங்கேருந்து லெட்டர் அனுப்புறது தான் தீர்வாகாது. அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது எந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க அதுக்கான சீரியஸான ஃபோக்கஸில் அவங்க செயல்படணும். இதே மாதிரி கேள்வியால் நம்ம எவ்வளோ நாளைக்கு இன்னும் ஏமாந்துட்டு இருக்க போகிறோம் சார்? அது அடுத்த வட்டம் ஓட்டு போடுறப்போ தான் தெரியும். எல்லா வட்டமும் உண்மையை சொல்கிறவங்ககிட்ட தான் ஓட்டு போடுறோம்னு எதிர்பார்க்குறோம். பட் ஆனால் வர்றவங்க அதை செயல்படுத்துகிறாங்களா இல்லையான்றது தான் சரியான இதாக தெரியல எங்களுக்கு. சரி சார், இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் லாஸ்ட்டாக. கடந்த வாரம் அந்த பாலியல் வன்கொடுமை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, அதுக்கு இனிமேல் அந்த மாதிரி தவறுகள் நடந்தால் மரண தண்டனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? சரியான முடிவு தான். சரியான முடிவு. விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ்ல என்ட்ரி கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஒரு யங்ஸ்டரா அவரை வரவேற்கிறீங்களா? கண்டிப்பாக நாங்கள் ஒரு புதுசாக இப்போ ஆல்ரெடி பார்த்த ஃபேஸஸே பார்த்து அதே ரெண்டு இதுவுமே பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஒரே மாதிரியான இதுவே தான் போயிட்டுருக்கு அடுத்தடுத்து. ஸோ அதனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு என்ட்ரி கொடுக்கறது நாங்கள் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணுறோம். அதை நாங்கள் இது பண்ணிக்கிறோம். விஜய் வந்தால் மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக ஒரு புதுசான ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்றது எங்களோட இது. தமிழ்நாட்டுல உமன் சேஃப்டி இருக்கா? இன்னைக்கு இருக்க கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா? முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சேஞ்சஸ் இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சரி, ஓகே. மிச்ச அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டேட் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு அதையும் சொல்லுங்க. பரவாயில்ல, மைக் அங்கே நீட்டுங்கம்மா. இல்லை, அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது விமன் சேஃப்டி தமிழ்நாட்டில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அது நல்லாவே இருக்கு. ஆமாம், 12 o'clock ஆனாலும் 1 o'clock ஆனாலும் நாங்கள் ஒரு கேப் புக் பண்ணி வீட்டுக்கு சேஃப்டியாக போகிறோம். அதை பற்றி தமிழ்நாடு அதில் நல்லாவே பண்ணுறோம். நீட் தெரியல, டாக்டர் ஆகிறதுக்கு நீட் எக்ஸாம் தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. விஜய் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. டிஎம்கே கவர்மெண்ட் 2021 எலெக்ஷனில் நாங்கள் ஜெயிச்சா நீட்டை பேன் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அது எங்கள் கையில் இல்லை, மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அதுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அதை அப்பயே சொல்ல வேண்டியதானே இந்த டைலாக, இப்போ எதுக்கு சொல்கிறீங்க, உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டாங்கன்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதை பற்றின உங்கள் கருத்து? இல்லை, ஆப்வியஸாக எல்லாருமே நாங்கள் வந்தால் இதை பண்ணிடுறோம் அதை பண்ணிடுறோம்னு சொல்கிறாங்க தான். அது ஈவன் தோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருந்தாலும் சரி. ஆனால் அது நம்மளுக்கே தெரியும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நாங்களும் நம்பி போடுறோம். எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லையே. ஃபஸ்ட்டு போன எலெக்ஷனில் இப்போ ஆப்ஷன் இருக்குது. சரி, புதுசாக இப்போ விஜய் வந்திருக்காரு. சரி, புது ஒரு இதை பார்க்கலாம்ல, ஒரு ஆட்சி முறையை புதுசாக ஒன்று பார்க்கலாம்ல. கண்டிப்பாக நாங்கள் விஜய்க்கு ஓட் பண்ணுவோம். ஒரு நடிகராக விஜய் ஒரு நல்ல நடிகர், எல்லாருக்குமே பிடிக்கும். டான்ஸ்லேருந்து ஃபைட்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணுவார். பட் ஒரு அரசியல் தலைவராக இப்போ தான் அவர் புதுசாக வந்திருக்காரு. அப்படின்றப்ப அவரால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஆதரிக்கிறீங்க? இல்லை, என்னதான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒரு புது தலைவரோ பழைய தலைவரோ ஒரு அட்வைசர் இல்லாமல் யாருமே எந்த டிசிஷனும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஒரு அறிக்கை மக்கள்கிட்ட விட மாட்டாங்க. கண்டிப்பாக அவருக்கும் அட்வைசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்து சொல்வார். எனக்கு இதில் என்ன புதுசாக மேபி அதை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாருன்னு தோணுதுன்னா, அந்த கேடிஎம்கே தவிர ஆஸ் யங்ஸ்டர்ஸாக அவர் கொஞ்சம் யோசிப்பாருன்னு எனக்கு தோணுது. நிறைய விஷயங்கள் யங்ஸ்டர்ஸ் மனசில் வச்சு யோசிப்பாரோன்னு எங்களுக்கு ஒரு இது தோணுது. அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு மாபெரும் கட்சிகளை தாண்டி விஜயால வர முடியும்னு நினைக்கிறீங்களா? யங்ஸ்டர் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக வர முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு. உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். சார் வணக்கம் சார். திமுக ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொல்லி வந்தாங்க. இன்னைக்கு 4 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ரத்து பண்ணல. இப்போ கேட்டால் இதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி விஜய் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன சார்? விஜய் கேட்குறது கரெக்ட் தான். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிருந்தால் கண்டிப்பாக கேன்சல் ஆகிருக்கும். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சேஞ்ச் ஆகலை. ஆனால் இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை முன்னாடியே சொல்லலை அவங்க ஓட்டு கேட்கும் போது. இல்லை, சொன்னாங்க நடக்கணும்னு நினச்சாங்க. கடைசியிலே நடக்கலை.
விஜய் இப்போ கேட்கறது கரெக்ட் தான், அட்லீஸ்ட் ஒரு முயற்சியாவது எடுத்துருக்கலாம், அந்த முயற்சியை எடுக்கல. அதான் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் சார். 2021 திமுக ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து பண்ணோன்னு சொல்லி உள்ளே வந்தாங்க. இன்னைக்கு 2025 ஆச்சு, இது வரைக்கும் பண்ணலை. இப்போ கேள்வி கேட்குறப்போ இது நாங்கள் பண்ணுற வேலை இல்லை, மத்திய அரசு தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதை பற்றி விஜய் கேள்வி எழுப்பியிருக்காரு. உங்கள் கருத்து என்னங்கம்மா? இந்த நீட்டுனால நிறைய பேர் வந்து இறந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா யார் வந்தாலும் நல்லா பார்த்து நல்லா செஞ்சால் எங்களுக்கு அதே போதும். விஜய் சார் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். இனிமேட்டு அவர் வர ஆட்சியில் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அவர் இதில் கூட நல்லா வரணும்னு ஆசைப்படுறோம். எல்லோரும் பார்த்துட்டாங்க, இன்னும் விஜய் சார் தான் இருக்கிறாரு. இனிமேட்டு அவர் கூட வந்து நல்லா செய்யணும். நிறைய பேருக்கு இப்போ செய்கிறாங்க, இருந்தாலும் நல்லா செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ 2026 வந்து விஜய் வந்து வேட்பாளர் நிற்கிறாரு. உங்களுடைய ஆதரவு இந்த மாதிரி அவங்களுக்குலாம் இருக்குமா? புதுசாக வரவங்களுக்கு இருக்குமா? இருக்கும் சார், இல்லாமல் இல்லை, இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எதிர்பார்க்குறோம், நல்லா செய்வார்னு எதிர்பார்க்குறோம். இல்லை, இதை மாதிரி நம்ம நிறைய பேர்கிட்ட எதிர்பார்த்து ஏமாந்துருக்கோம். இருக்குது, அதுதான் எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஏமாந்து தான் இருக்கிறோம். இது மட்டும் இல்லை, எல்லாம் ஏமாந்து தான் இருக்கிறோம். பார்ப்போம், இவர் சொல்கிறாரு இல்லை பார்க்கலாம், எல்லாம் பண்ணுறா எல்லாம் செய்கிறான்றார், எல்லாம் இது கூட பார்க்கலாம். எல்லாரும் பார்த்துட்டோம், இவரும் பார்த்துட்டோன்னா நல்லாயிருக்கும். அவர் வந்து செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். விஜய் நல்லது பண்ணுவாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இருக்குது, நல்லது செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து நல்லா இது சொல்கிறாரு, நல்லா பண்ணுறாரு. இனிமேட்டு கூட நல்லா செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். 2021 திமுக ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆமாம். இப்போ 2025 ஆச்சு, இது வரைக்கும் ரத்து பண்ணலை. ஓகே. இப்போ விஜய் கேள்வி கேட்டிருக்காரு, ஏன் ரத்து பண்ணலான்னு கேட்டால் இது எங்களுடைய கையில் கிடையாது, இது வந்து மாநில அரசு பண்ண முடியாது, மத்திய அரசு தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கம்மா? விஜய் எப்போ கேட்டாருங்க? இப்போ இன்னைக்கு தான் கேட்டிருக்காரு. இப்போ ஏன் கேட்குறாருங்க? இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஏன் நீங்கள் வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலுமே அவங்களே தப்பு சொல்கிறீங்க? அவங்க கெட்டதை மட்டும் ஏன் சொல்கிறீங்க? நல்லது எவ்வளோ பண்ணியிருக்காரு, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாருமே சொல்கிறது நெகட்டிவாக தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் பாசிட்டிவாக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். டிஎம்கே நல்லதே பண்ணலையா? நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை, காமனாக சொல்கிறேன். அது ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, நல்லது செஞ்சாங்களா? நல்லது மட்டுமே சொல்லுங்கள், நல்லதும் சொல்லுங்கள், நல்லதை மட்டுமே சொல்லுங்கன்னு சொல்லலை, நல்லதும் சொல்லுங்கள், இது சொல்லுங்கள். விஜய் ஏன் இவ்வளோ நாள் சும்மா இருந்தார்? இவ்வளோ திடீர்னு இப்போ தான் அவருக்கு நீட்டு வந்து ரத்து பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ தான் தோணியிருக்கா? இது 5 வருஷத்துக்கு அவங்க ஆட்சிக்கு வந்து 1 வருஷத்துக்கு கேட்கலாமே, ஏன் இப்போ கேட்குறாரு? அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க, மகளிர் திட்டம் சொல்லியிருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க, நல்லதை சொல்லுங்கள். ஏன் அது கெடுதலை மட்டுமே சொல்கிறீங்க? அதை சொல்லுங்கள் நீங்கள் முதல்ல. இல்லை, அந்த நீட் தேர்வால் இன்னைக்கு பல குழந்தைகள் வருஷம் சாகுறாங்கம்மா. எதுக்கு சார் இது வந்து என்னன்னா, இது சாகிறது இதெல்லாம் ஓகே, தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லவே வரல. அது என்ன ரீசன் முதல்ல சொல்லுங்கள். எல்லாமே எடுத்த உடனே இந்த ஆட்சி தப்பு, அந்த ஆட்சி தப்பு, ஏன் அதையே சொல்கிறீங்க? எல்லாருமே ஆட்சியே தப்பு சொல்கிறீங்க. நீங்கள் கரெக்டாக இருங்க, அப்புறம் ஆட்சியை சொல்லுங்கள். நீங்கள் ஏன் போய் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க? அதையே போடுறீங்க நீங்கள். அப்புறமா வந்துட்டு அவன் நீட்டு சொன்னார், இவர் செய்யலை, அவர் செய்யலை. இது விஜய் ஏன் செய்யலை? விஜய் ஏன் கேட்கல? ஏன் இப்போ திடீர்னு அவர் ஆட்சிக்கு வரும்போது தான் கேட்கணுமா? முன்னாடி கேட்கக்கூடாதா? சாரி, நான் விஜயோட ரசிகை தான், இருந்தாலும் நல்லது நியாயங்கிறத யாரானாலும் கேட்கலாம். இது விஜயா இருந்தாலும் கேட்கத்தான் வேணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அது அவர் கேட்குற டைமிங் வந்து ரொம்ப தப்பு. இது என்ன கேட்கணும், முதலையே அவர் கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ வந்து இத்தனை வருஷம் அவர் நெக்ஸ்ட் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக அவர் கேட்கணுங்கிறதுலாம் ரொம்ப தப்பான விஷயம். இப்போ என்னன்னா மேடம், இப்போ இவங்க தேர்தல் அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை வந்து நாங்கள் பேன் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவரும் ஆட்சிக்கு வந்தால் செய்வாரா? நான் அதான் கேட்குறேன். இவர் விஜய் ஆட்சிக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, ஆட்சிக்கு வராரு வரல 2வது விஷயம். இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா நீட்டை உடனே இவரால் ரத்து பண்ண முடியுமா? அதில் எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார். அது எதுக்கு நீங்கள் வந்து எல்லாரையுமே வந்து ஆட்சிக்கு வரவங்களையே வந்து அவங்க அதையே செய்யலை, அதே என்ன செஞ்சாங்க அதையே சொல்கிறீங்களேங்கிற நான். அவர் செய்யலைங்கிற. விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே பண்ணுவாரா? மறுநாளே சரி ஏறுறாங்க, பதவி ஏற்கிறாங்க, சைனி நீட் அவருக்கு அந்த மாதிரி சொல்லவே இல்லை. ஆட்சிக்கு வந்து நீட்டை பேன் பண்ணணும்னு சொல்ல. ஆனால் திமுக கவர்மெண்ட் வந்து 2021 தேர்தல் சரி, இவர் வேற மாதிரி சொல்லியிருக்கலாம். நீட்டுன்னு சொல்லாம நீட்டுன்னு சொல்லாம வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. என்ன செய்யறாரு? நீட்டை பேன் பண்ணிட்டோம் நாங்கள், ஆனால் பேன் பண்ணல. இப்போ கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணணும்னு சொல்றாங்க. அவரோட தேர்தல் அறிக்கையில் இருக்கு, நாங்கள் ஜெயிச்ச உடனே நீட்டை பேன் பண்ணணும். இல்லை சார், நான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து இப்போ வந்து நான் சொல்ல டிஎம்கே சொன்னது தப்பு ரைட்டுன்னு சொல்ல வரல. அதையே திருப்பி ஏன் சொல்றீங்கன்னு கேட்குறேன் நான். நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, நெகட்டிவாவே ஏன் கொண்டு போய் எல்லாருக்கும் மக்களுக்கு சேர்க்குறீங்க? நல்ல பாசிட்டிவான விஷயம் சேருங்களேன். ஏன் நெகட்டிவா இதையே தான் இப்போலாம் அவங்க எடுக்கல, இந்த ஆட்சின்னு எடுக்கல. ஏன் ஏடிஎம்கே செய்யலையா? ஏடிஎம்கே சொல்லலையா? ஏடிஎம்கே அவங்க கேட்டாங்களா நீட் நாங்கள் உடனே ரத்து பண்ணிடுவோம், பண்ணாங்களா? அவங்களால பண்ண முடியலையே. ஒரே ஒரு விஷயம், சப்போஸ் ஜெயலலிதா அவங்க மேடம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்திருக்காரு. ஒரு வந்து அவங்கள மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதே திறமை கனிமொழி மேடமுக்கு இருக்குது.
அவங்க நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க நல்லது பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து எல்லாமே தப்பாக பேசாதீங்க, நெகட்டிவை மட்டுமே பேசாதீங்க, கொஞ்சம் பாசிட்டிவான. நீங்களே இப்போ கேள்வி கேட்கும்போது என்ன கேட்குறீங்க? நீட் நான் ரத்து பண்ணல அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஏன் அவங்க நல்ல விஷயங்களை சொல்லி நீங்கள் கேட்கலாமே சார். இல்லை, இன்னைக்கு எங்களுடைய கொஸ்டின் அதுதான். அதாவது நீட் தேர்வு வந்து ரத்து பண்ணுறேன்னு சொல்லி தான். புரியுது, உங்களோட கொஸ்டின் எனக்கு புரியுது. இல்லை, நான் தப்புனே சொல்லவே இல்லைங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலுமே பண்ணவே மாட்டாங்க. இன்னைக்கு எழுதி தரேன், விஜய் வந்து அறிக்கை கொடுத்தாலுமே அவரும் பண்ண மாட்டார், யாருமே பண்ண மாட்டாங்க. கஷ்டப்படுற மக்கள் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்க போகிறாங்க. இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த தற்கொலைகள் இதெல்லாமே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். யாருமே பண்ண மாட்டாங்க. இதை வச்சு எல்லாருமே இதை ஒருத்தர் மேலே பழிய போட்டுட்டு தான் வருவாங்களே தவிர யாருமே செய்ய மாட்டாங்க. இல்லை, ரத்து பண்ண மாட்டாங்களா இல்லை ரத்து பண்ண முடியாதா? கண்டிப்பாக பண்ண முடியாது சார். ஒன்ஸ் நீங்கள் எப்போதுமே வச்சுக்கல, கண்டிப்பாக முடியாது. இவங்க வந்து அவங்க மேலே பழிய போடுவாங்க, அவங்க வந்து இவங்க மேலே பழிய போடுவாங்க. மாற்றி தான் நடக்குமே தவிர யாருமே செய்ய மாட்டாங்க சார். இப்போ நீங்க வந்து ஒரு புரிதலோட சொல்றீங்க, அதாவது ரத்து பண்ண முடியாது அப்படின்ற புரிதலோட சொல்றீங்க. ஆமா, பல பேர் வந்து ரத்து பண்ணல புலம்பிட்டு இருக்காங்களே, இதை ஏன் புலம்புறீங்க? நீங்க ஏன் ரத்து பண்ணலங்கிறத கேளுங்க, என்ன ரீசன் கேளுங்க. புலம்பி நீங்க என்ன செய்ய போறீங்க? திருப்பி இந்த தற்கொலைகள் தான் நிறைய நடக்குது, அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேளுங்க. மக்கள் நீங்க கேட்குறீங்க, இது வந்தோடனே ஆட்சி வந்த உடனே 2000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுறீங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிங்களேன். ஏன் ஓட்டை போட்டுட்டு யோசிக்கிறீங்க? அது ஒன்று இருக்குல்லங்க. எல்லாமே வந்து எல்லாரையுமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. விஜயோ எக்ஸ்ஆர்ஓ, நீங்கள் ஏடிஎம்கேயோ இல்லை யார் வந்தாலுமே இதைத்தான் ஒரு ஆயுதமாக எடுத்துப்பாங்களே தவிர யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க சார். அப்போ யார் வந்தாலும் ரத்து பண்ண முடியாது, யார் வந்தாலும் பண்ண முடியாது. இது சும்மா எல்லாருமே இதை ஒரு இதாக எடுத்துட்டு அவங்கவுங்க சம்பாதிக்கிறது தான் பார்ப்பாங்க. நான் அப்படி பேசுகிறேன், நான் இப்படி பேசுகிறேன்னு ஏதோ இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து மக்கள்லாம் நம்ம பக்கம் இழுக்கலான்னு பார்ப்பாங்க. புரிஞ்சுக்கிட்ட மக்கள் கண்டிப்பாக இந்த கேள்வியை திருப்பி கேட்க மாட்டாங்க.